சரியான என்ஜாய் பண்ணிட்டேங்க நான். எனக்கு பார்த்தீங்களா இல்லையா சாமி, அங்கே ஃபால்ஸு தண்ணி வருதோ வேஸ்ட்டாக போச்சு. ஃபால்ஸுக்கு போகிற ரூட்டு வேறு லெவலில் இருக்குது, பக்காவாக இருக்குது. பார்த்தீங்களா இல்லையா வா செம்மையாக இருக்குங்க. மறுபடியும் மழை பெய்யுது. இந்த அடுத்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தாங்க போயிட்டு. ஆ கிளாஸ் ரூம்லேயே படுத்துக்கிறதா? கிளாஸ் ரூம்னா ஓஹோ, சாப்பிட்டே இல்லையா? சாப்பிட்டேன். நாங்கள் டீ மட்டும் தான் குடிக்கிறோம், சாப்பாடெல்லாம் சாப்பிடல. இல்லை 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 இல்லை. இப்போ வந்து அடுத்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். சின்ன கல்லோ என்னமோ ஒரு வியூ பாயிண்ட் வந்துச்சு, அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குங்க. இந்த ரோடு வந்து பக்காவாக இருக்கு. தண்ணி வேறங்க எப்படி போகுது நான் அடிச்சுக்கிட்டு. இங்கே எப்படி காலையில் குளிக்கிற தண்ணி விறுவிறுன்னு இல்லையா? ஹீட்டரா? இல்லை ஹீட்டர் போட்டு குளிக்கிறியா இல்லை எப்படி குளிக்கிற? பச்சை தண்ணியிலே குளிக்கிறியா? பயங்கரமாக இருக்க. அங்கே நிப்பாட்டலாமா? ஃபஸ்ட் நாளே கட் அடிச்சிட்டியா காலேஜா? யாருமே வரல. நான் கிளாஸ்க்கு ஏதோ ஃபங்க்ஷன் யாருமே வரல. மிஸ்ஸு யாருமே வரல. யாருமே வரலையா? சும்மா தான் உட்காந்துட்டு சும்மாவே உட்காந்துட்டு. ஓ அதனால் வெளியே வந்துட்டச்சேவா. இன்னைக்கு ஜாலியாக இரு. ஐஃபோனு தான் இல்லாமல் போச்சுச்சா. பக்காவாக இருக்கானா. எந்த இடத்துக்கும் குறை சொல்கிற மாதிரியே இல்லைடா வால்பாறையில். கிருஷ்ணகிரி போகிறோம், அங்கேயும் நிறைய இடம் சுற்றி பார்க்க. அங்கே இருக்கா? அந்த போட்டிங் போவாங்கல்ல அதெல்லாம் இருக்கு. போட் ஹவுஸ் இருக்கு, டேம் இருக்கு. அந்த அதுக்கு நீங்கள் ஒகேனக்கல் போவாங்க. பக்கம் தான் அப்படியே ஒகேனக்கல் போயிட்டு இதெல்லாம் போகலாம். அப்புறம் மாந்தோப்புல நல்லா அழகாக இருக்கும், நேச்சுரல் செம்மையாக இருக்குங்க. சரி போகலாமா? போகலாமா? அவ்வளோதானா? சும்மா நின்று ஒரு பார்க்குறோமா அவ்வளோதான். அப்படியே ஜாலியாக போய் வேணாம் வேணாம். செம்மையாக இருக்குங்க. இப்போ வந்து நாங்கள் ஏதோ ஒரு ரெண்டு இதுக்கு மட்டும் போகிறோம். மொத்தம் 3 பார்த்தோன்னு நினைக்கிறாங்க. வந்த வழி பார்த்ததே எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷங்க. ஆனால் இங்கே வந்து இங்கே ட்ரெக்கிங் ரோடு ஓட்டுறதே ஒரு சுற்றி பார்க்குற ஒரு ஊர். அந்தளவுக்கு அழகாக இருக்குது. வா போகலாம் வண்டி எடு. அவ்வளோதான். பிடிக்க பாருங்களா தெரில. அதான் எப்படி ஃபால்ஸ் எங்கே இருக்குது அங்கே தான் போய் ஆகணும், வேறு வழியில். வண்டி எடு டக்குன்னு.
இருக்கிற பெட்ரோல் இதுலேயே போயிடும் போல இருக்கு. அதுக்குள்ளே 110 கிலோமீட்டர். அப்படி தான். அதனால தான் நம்ப முடியாது. எப்போ வாங்கினீங்க வண்டிக்கு? இது இப்போ தான்டாங்கண்ணே. போ நான் கரூர். எல்லாம் ஒன்று தான். அவங்க எல்லாம் ஒன்று தான். கரூரா? உங்கள் ஊருக்கு எங்கள் ஊருக்கும் சேலத்தில், சேலத்துக்கு உங்கள் ஊர்லேருந்து எத்தனை கிலோமீட்ரு? தருமபுரிக்கு 26. தருமபுரியிலேருந்து சேலத்துக்கு 2 மணி நேரம். உங்கள் ஊருக்கு எங்கள் ஊருக்கு ஒரு 300-350 கிலோமீட்டர்னு வச்சுக்கோ. கிருஷ்ணா அதான் 200 எல்லாம் அதிகபட்சம் 300குள்ளே இருக்கும். அவ்வளோதான். வேகமா போ. வீடியோ எடுக்கிறீங்களா? வீடியோ எடுத்துகிட்டே தானே இருக்கா. 7 நிமிஷம் எடுத்தாச்சு. மறுபடியும் மழை பெய்யுது. எல்லாம் அதில் இருக்கிற வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. இதில் வந்து நீ ஷார்ட்ஸ் வீடியோ எடிட் பண்ணுறீல, அது மாதிரி எடிட் பண்ண முடியாது இந்த வீடியோவை. அது ஒரு பிரச்சனை. ஓ செம்மையாக இருக்குங்க. மழை வேறு மறுபடியும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. செம்மையாக இருக்குங்க. நினச்சப்போலாம் மழை வருது. வெரி வெரி நைஸ். சரியான ஒரு வியூங்க. பார்த்தீங்கன்னா எப்போ இருக்குண்ணா வேறு லெவலில் இருக்குங்க. பா பார்த்தீங்கன்னா இல்லையா ஒரே ரோடாக ஓட்டிட்டு. ஏரியா இது வளைஞ்சு இருக்கனால தான் பிரச்சனை. எவ்வளோ ஸ்பீட் தான் போகுது இது? எவ்வளோ ஸ்பீடு போகுது இது? என்ன 190 போகும்னு நினைக்கிறேன் அதிகபட்சம். ஓட்டிட்டு அது வரைக்கும் 150 வரைக்கும் தான் போயிருக்கேன். அப்பா வேற லெவலில் இருக்குது. நல்லா இருக்குங்க. இந்த ஃபால்ஸுக்கு போகிற ரூட்டு வேறு லெவலில் இருக்குது. பக்காவாக இருக்குது. பின்னாடி வராங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வரவே அங்கேயே நின்ட்டாங்களோ. சரியான பெண்டுங்க. வியூவை பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கும். மொரட்டான வியூ. எப்படி அவர் நம்பருங்களா? அந்த அண்ணா நம்பருங்களா? மோகன்ராஜ் முருகேஷ். அவர் தான் மோகன்ராஜ். அட்டன் பண்ண கேமரா துறச்சுக்கோங்க. அவங்க எங்கே வராங்கன்னு கேளு. அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்களா? பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இதெல்லாம் செல்லு இருந்துருக்கணுங்க. அவ்வளோ அருமையாக இருந்திருக்குங்க.
ஏய் அங்கெல்லாம் ஒரு சின்ன சின்னதாக தண்ணி போதும். அந்த தண்ணியெல்லாம் சரியான ஐஸாட்டு இருக்கும். அங்கே அப்படியே போயிட்டே இருக்கு. நீ பாரு பச்சை தண்ணியில் குளிச்சிருக்கேன் பாரு. அதான்டா நான் நம்ப முடியலடா. உடம்ப பார்த்துக்கோ. இம்மா இதாக இருக்கு. சரியான குளிராக இருக்கு. நானும் அடிக்கிறேன். அடிக்கிறியா? உங்களுக்கு தானா? இப்போ என்ன இதுக்கு போகிறோம்? இப்போ என்ன இதுக்கு போகிறோம்? மறந்து போயிடுச்சாங்க. சின்ன கல்லாரா? ஓகே ஓகே. இப்போ வந்து சின்ன கல்லார் போகிறோம். வந்துட்டுருக்காங்களா? இவங்க வராங்க. அவங்க ஓ ஃபோட்டோவா எடுத்தாரேன். உனக்கு எப்படி எடுக்கணும்னு சொல்லி நான் எடுத்தேன். வரேன் அப்படியே. அந்த மழை தெரியணும் மேடம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படி இங்கே பாரு, ரொம்ப அடிக்குது. அப்படியே இந்த ஃபோட்டோ பாரு, நல்லா இருக்கானே. எங்கே இன்னும் காணா? இதுக்கு தான் வர சொல்கிறாங்க. இன்னும் வேணா சொல்கிற எடுத்தாண்டா. வந்துட்டுருக்காங்க. அப்போலாம் வந்துட்டாங்க. அவங்க அப்புறமா போட்டுக்கிட்டாங்க நினையக்கூடாதுன்னு. இந்த ரோடு சூப்பராக இருக்கு. நாங்கள் அதுக்கு முன்னாடி போன ரோடு நல்லாவே கரடு முரடாக இருந்துச்சு. இது நல்லா பரவாயில்ல, நல்லா இருக்கு. இந்த காபித்தூள் கம்பெனி தானே, அதோட வாசமே காட்டி கொடுக்குது. ஓஹோ, லோலாக இருக்குண்ணா. டவரே கிடைக்கலையா? இப்போ நீங்கள் இந்த பின்னாடி உட்காந்துருக்க பையன் யாருன்னு சில பேர் நினைக்கலாம். இப்போ தாங்க பார்த்தோம், அந்த பையன் காலேஜ் கட்டடிச்சிட்டான் போல இருக்கு. ஃபஸ்ட் இயர் போல இருக்கு. அட்டனன்ஸ் இல்லைன்னு சொன்னார். சரி சும்மா தான் கட்டடிச்சு சுற்றிருந்தா. சரி வாங்க போகலாம், என் வண்டியில் ஒருத்தர் காலியாக தான் இருக்கிறதுன்னு தூக்கி போட்டாச்சுங்க வண்டியில். ஜாலியாக போயிட்டுருக்கேன். இப்போ அவ்வளோதாங்க, நம்மளால் முடிஞ்சவருக்கு புதுசாக வந்து ஒரு கவர் அதெல்லாம் சுற்றி வைக்கணும். நான் என்னை அதிகமாக ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டேன், என் வண்டியை மட்டும்தான் எடுப்பேன். அதனால் இந்த ரோடு சூப்பராக இருக்கு. இது ரொம்ப சூப்பராக இருக்கு. அதான் வாவ், தெரியல. அதாங்க வேற லெவல். பெரிய பெரிய மலையாக இருக்குங்க.
அங்கெல்லாம் சரியான ஸ்னோவாகவே இருக்கு. ஓஹோ எப்படி இருக்குண்ணா? நான் ஏதோ ஒரு அளவுக்கு பண்ணேன். அது ஐஃபோனில் ஒரு முன்னாடி வச்சுருந்தேண்ணா, அதில் நல்லா இருந்துச்சு பண்ணுறதுக்கு. இது வந்து நான் அதிகமாக பண்ணுறதில்ல. அது சேல் பண்ணிட்டேன். அது 14 தான் வச்சுருந்தேன். அதான் வேறு அதில் தான் எடிட் பண்ண நல்லா இருந்துச்சா. இப்போ நான் வச்சுருக்க செல்லில் இந்த வீடியோ எடுப்பேன், எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணால் நான் கேப்கட் வந்து ரீல்ஸு இப்போ எடுத்துருக்க வீடியோலாம் அனுப்பிச்சிடு, எடிட் பண்ணுறீங்களா நீயா? சரி அனுப்பிச்சிடு. நான் இன்னொரு நம்பர் தரேன், அந்த நம்பர் அனுப்பிச்சிடு. நான் ஒரு நல்ல செல் வச்சுருக்கான், அதில் எடிட் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். போய்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. இங்கே இருக்கிறவங்களாம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க, 4-5 பேர்லாம். நாங்கள் சும்மா என்ன ஹாய் தம்பி அறிவுங்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம பேசாட்டி அவங்க ஆண்டராக பேசுகிறாங்க முடியாது, அதெல்லாம் ஒரு மனசு வேணுங்க. நம்ம கூச்சப்பட்டுகிட்டே இருப்போம், அவங்க அப்படி படவே இல்லை. கை காட்டிங்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஏதோ கை காமிச்சிட்டே போகிறாரு. இல்லைன்னு என்னாச்சு இப்போ? அவர் இப்படி கை காமிச்சிட்டே போனார், எதுவும் இல்லைன்னு சுருக்கம். அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். புரியலண்ணா? அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ போனார், கை காமிச்சிட்டே போனார். என்ன ஆகுதுன்னு தெரியல. பின்னாடி வராங்களா அவங்க? அவங்க வேறு அடிக்கடி காணாமல் போயிடுறாங்க. வரட்டும். அவர் இப்படி கை காமிச்சிட்டு போனார், என்னன்னு தெரில. அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். பாரு, இப்போ அலோடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வந்தாச்சு. இதுதானா இப்போ 120 கிலோமீட்டர். இப்போ உள்ளே இருக்க பெட்ரோல் வச்சு கன்ஃபார்ம் 70 கிலோமீட்டர் போகலாம். அதுக்கு மேலே வாயு, அதுக்கு மேலே எதுவும் இல்லை. அலோடு இல்லை. ஆத்தியா இல்லையா? சாட்டர்டே சண்டே வேறு எங்கேயாச்சும் இங்கே சுற்றி பார்க்குற இடம் இருக்கா சார்? வேறு நீங்கள் சோலையா டேம் நல்லபடி வியூ பாயிண்ட் அது போயிட்டாச்சு. சோலையா டேம் இங்கே மட்டும் தான் க்ளோஸ். இங்கே மட்டும் தான் க்ளோஸா? ஓகே, இங்கே பாதுகாப்பு. ஓகே, போயிடுச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஆமாம் நான் அது வந்து ஏதோ ஒரு சிங்கமூஞ்சி சிங்கவால் திறந்த சொல்லுவாங்க. போச்சா ப்ரோ? ஏமாந்தாச்சு. அலோடு இல்லை. போச்சு, போங்க. ஓகே, வந்ததுக்கு ஒரே ஒரு குரங்கை மட்டும் பார்க்கலாம், வேறு எதுவும் பார்க்க முடியாது. ரொம்ப கால் வலிக்குது. அலோடு இல்லை ப்ரோ. அதோ அங்கே இருக்குது குரங்கு. கீழே இருந்து மேலே அப்படி இருக்கேன், மேலே லோவில் இருக்க. ஒரு வீடியோ மட்டும் எங்கே எடுக்கணும்? எங்கே நிப்பாட்டணும்? எங்கே நிப்பாட்டணுமா? எங்கேயாச்சும் நிப்பாட். மழை காலம்னு தெரியாமையே நம்ம வந்துருக்குறோம் இந்த ஊருக்கு. அந்த பூச்சி ரொம்ப மோசமாக இருக்குங்க. செருப்புலலாம் ஒட்டிக்குது, நசுக்காலும் சாவு மாட்டேங்குது. அதெல்லாம் வேறு, அதனால் போகிறோம். அது வந்து கல் உப்பு தேய்ச்சா அது வந்து ஒட்டாது. தேவையில்லாத வேலைன்ட்டு நாங்கள் வண்டி எடுக்கிறோம். காலைல எங்கேயும் ஒட்டலை இப்போதைக்கு. பார்த்தீங்களா வியூ எப்படி இருக்குண்ணா?
சரியான ஒரு வியூங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நல்லா தான் காட்டியிருப்பேன் வீடியோவில். அதிகமாக இந்த மாதிரி பூச்சி, அந்த பூச்சி எங்கே இருக்குன்னா அந்த செடியெல்லாம் இருந்துச்சுலங்க, அதுக்குள்ளே தான் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே நடந்து போகும்போது பார்த்து போகணும். இங்கே சவுண்டு இருக்குது ஃபால்ஸு. இந்த பாருங்க எப்படி இருக்குண்ணே, தண்ணி பயங்கரமாக இருக்குதா, தண்ணி அப்படி வருதுங்க, வேறு லெவலில் வருது, அடிச்சுக்கிட்டு வருது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப கம்மி தான் பாருங்க. வாவ், இது பார்க்கவே அந்தளவுக்கு இருக்குங்க. மீடியமாக லைட்டாக மழை பெஞ்சதுக்கு இந்த அளவுக்கு வருது. இதே அதிக மழை பெஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், துணி அப்படியே தண்ணி ரோடு வரைக்கும் தெரிக்கும். இதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கு. எல்லாம் மாஸ்க்கை போட்டுட்டு, ஒன்றும் ஹெல்மெட்டு போடாமல் வராங்க, மாஸ்க்கை போட்டுக்கிறாங்க 2 பேருமே. இந்த மாதிரி இருக்கணுங்க எல்லா இடத்துலையும். மெயினாக இங்கெல்லாம் வந்து மழை இல்லை, கீழே வந்து நார்மலாக இருக்கு. இப்போ வந்து 90 கிலோமீட்டர் தான் போவேன்னு காமிக்குது வண்டி. ஓ, எவ்வளோ பெரிய பெண்டு சாமி. பாருங்க எந்த அளவுக்கு அழகா இருக்குண்ணே. இந்த மரத்தோட வேறு பாருங்க எப்படி இருக்கணும். இந்த மரம்லாம் சாஞ்சிருச்சு போல இருக்கு, வெட்டி அடிச்சாங்க சாஞ்சு இந்த ஓரத்தில் இருக்கிறதுலாம். அதெல்லாம் எப்படி தான் இருக்குன்னு தெரில, அந்த ஓரத்துலலாம் எஜ்ஜில் நம்மளாலே அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே போகணும்னு தோணுது. அந்த ஓரம்லாம் பார்த்தீங்களா, நான் சொன்னா இல்லையா, பாதி மழை தான் தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. ஃபுல்லாக மேகம் இறங்கி இதாக இருக்கு. வந்தாச்சுங்க கீழே. இங்கே ஏதோ பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரியே இருக்குங்க எனக்கு ஃபீலிங்கு. வராங்களா பேக் சைடு? நம்ம பசங்களே காணோம். உங்களுக்கு இங்கே அப்பா வியூ பக்காவாக இருக்கு, நல்ல இடத்துல தான் போயிட்டு பார்த்தீங்களா, அவ்வளோ அருமையாக இருக்குது. இருங்க, என் செப்பல் ஏதோ இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீலிங்கு. நான் வேறு அந்த பூச்சியை வேறு கண்ணு காமிச்சிட்டேன்னா எனக்கு அதுக்கு மேலே பயமாக இருக்குது. ஆனால் கால் ஓட்டுச்சுன்னா போகாதுங்க. பார்த்தீங்களா வியூ மஞ்சாவாக இருக்கா, ரோடு பார்த்தீங்களா, இதாங்க. வாவ், இங்கெல்லாம் இது எப்படின்னா இங்கெல்லாம் ஸ்டார்டிங் ஆகுதுலேருந்து அப்படியே சூப்பராக இருக்கும். போக மேலே பார்த்தீங்களா, அரை மலைக்கு மேலே எதுவும் தெரியாது, சரியான இது. அங்கே ஒரு ஃபால்ஸ் தண்ணி வருதா, கரெக்டாக கை வச்சு காமிக்கிறேன். இங்கே கேமராவில் இங்கே வருது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இடமே. ஆக்சுவலாக மூக்க சேர்ந்து விட்டாங்க வந்ததுக்கு. இந்த மரம்லாம் பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்குன்னு. இதெல்லாம் எப்போ விழுவ என்னன்னே தெரில, அவ்வளோ இருங்க. இது அரிச்சிருச்சு, அப்போ நிற்கிது ஸ்ட்ராங்காக. அங்கே பாருங்க வியூவெல்லாம் பாருங்கள், இந்த இடத்தவே பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது. நேரில் இருந்து பார்க்குறது சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அவ்வளோ ஒரு கண்ணுக்கு இப்போ தான் புரியுது, நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகங்களும் அவ்வளோ முக்கியம். எனக்கு பார்த்தீங்களா இல்லையா சாமி, பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். அந்த வடிவில் அன்னைக்கு காமெடி தான் நான் வருது, என்னை ஏன்டா ஆண்டவா இவ்வளோ அழகாக பெற்றங்கிற மாதிரி. இங்கே அவ்வளோ இதாக இருக்குது. பொள்ளாச்சி 45 கிலோமீட்டர்ஸ். கிளைமேட் உண்மையாக நல்லா இருக்குங்க.
வண்டி அப்படியே மஜாவாக திங்காத்தி நல்ல எப்படி இருக்குன்னு இடம். வெய்ய அடிக்குதுங்க இங்கெல்லாம், கீழெல்லாம் வெய்ய தான் அடிக்குது, மேலே தான் பக்காவாக இருக்குது. மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வேறுங்க மேலே எப்படி ஸ்னோவாக இருக்குன்னு. அப்படியே மழை மேலே வந்து மழை வந்துகிட்டே தான் இருக்குது, நினச்சி வருது மழை வந்து. ஃபேமிலி அதே மாதிரி இது பண்ணால் கர்நாடகாவில் இருந்து வராங்க. அதிகமாக கர்நாடகா வண்டியை பார்த்தேங்க, கர்நாடகாவில் இருந்து வராங்க. சாமி எத்தனை கிலோமீட்டர்னு தெரில, அதிகபட்சம் அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க, தெரிஞ்சு பக்கமாக தெரில. சே, ஐஃபோனை பார்த்தாலே எனக்கு ஒரு ஆசை வருதுங்க. நம்ம அது ஆனால் அது யூஸ் பண்ணுவோம், தனியே ஒரு ஃபீலுங்க. சும்மா சொல்கிற ஐஃபோன் வச்சுருக்கோம்னா ஒரு தனியே ஒரு ஃபீல். இந்த இடத்துல தாங்க நேற்று வந்து ஃபோட்டோ எடுத்தோம், வியூ நல்லாவே இருந்துச்சு இந்த இடத்துல. கீழே வந்தாச்சுங்க, அவ்வளோ டக்குன்னு இறங்கிட்டோமா. சே, அந்த பாறையில்னால தண்ணி வடியுது. எனக்கு நல்லாவே இங்கே கேமராவில் தான் தெரியாது மேக்ஸிமம். இதோட பெட்டரான கேமரா இருந்தால் கூட தெரிய வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரில எனக்கு. ஆனால் பாறையிலேருந்து தண்ணி அப்படியே ஈரமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. மக்கள் வந்து அதுக்கு மேலே இது எதுக்கு ஆஃப் பண்ணிடுறோம் தண்டமா. ஓ பார்த்தீங்களா இல்லையா எப்படி இருக்குண்ணா, வேற லெவல் வேற லெவல். வால்பாறை இந்த மாதிரி இருக்கு. பட்டையை கிடப்புதுங்க, சரியான என்ஜாய் பண்ணிட்டேங்க நான். அப்படியே இருக்கிற குஷிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. வண்டி அப்படியே யாருங்க இருக்கிற குஷிக்கு தான். அப்பா சாமி, பவர்னா பவர் அந்த மாதிரி இருக்குங்க. வா வா வா, அவ்வளோ பெரிய பெண்டுங்க பாருங்க. அப்படியே சரியான இதுங்க, சொல்லவே இது இல்லை மயில். கண்ணில் என்னமோ விழுந்துருச்சுங்க. சே, அதான் சொன்னேன் சந்தோஷமாக இருக்கும் போதில் இது மாதிரி ஏதாச்சும் ஆகுங்க. எவாடி போயிடுச்சு, கண்ணை இது ஒன்று போயிடுச்சு, தூசி தான் நினைக்கிறேன். மயில் காலையில் வந்த இடத்துக்கு வந்துட்டேங்க நாங்கள். அவர் வரலன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஃபால்ஸில் தண்ணி போகும், இந்த பார்த்தீங்களா தெரியுதா தண்ணி போதா. இங்கே தான் டீ குடித்தோம், இன்றைக்கி அந்த கடையை சாத்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மணி கரெக்டாக 3ங்க, 3 மணிக்கெலாம் கீழே இறங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் கொஞ்சம் இறங்கணுமான்னு எனக்கும் தெரில. வந்துட்டாங்களா நம்ம ஆள் வர லேட்டாகும்னு நினச்சேன். பார்த்தீங்களா, நான் ஒன்றும் அந்த இடத்துக்கு போவே இல்லை. நம்ம வந்து தூரத்தில் வந்து வேடிக்கை பார்க்கலாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அவ்வளோ ஒரு அழகுங்க. அங்கெல்லாம் இருந்து வந்தாச்சு. சே, அவ்வளோதான், இதான் மழை அங்கே தான் இருக்குது, அந்த இடத்த விட்டு வந்தாச்சு, கீழே இறங்கியாச்சு. தண்ணி சவுண்டு உங்களுக்கு கேட்குதான் இருந்தில்ல, அவ்வளோ ஒரு சவுண்டு, அருமையான சவுண்டு. நம்ம வண்டி சவுண்டு மட்டும்தான் இப்போ சைடில் கேட்குதே, இல்லைன்னா அந்த தண்ணியோட சவுண்டு காதல் அவ்வளோ இனிமையாக இருக்குது மனசெல்லாம். இது எங்கே இருந்தது, இந்த சைடா? இந்த சைடாக பார்க்கலாம். ஆமாங்க, இந்த சைடு தாங்க ஓடையாட்ட. அங்கே பாருங்க மேலே, இப்போ தாங்க நானே கவனிக்கிறேன். பார்த்தீங்களா, அங்கே ஏதோ பாலம் மாதிரி போகுது, அங்கேருந்தா வருது தண்ணி.
அப்படியே தண்ணி பாரு அங்கேருந்து வருது மேலேனா அந்த வியூவில் வந்து நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேங்க. தண்ணியும் அப்படி வந்துச்சுங்க அங்கங்கே. அத்தனை எல்லாம் மூணாறு தாங்க. அதாங்க ஒரே மலை தான். மேப் இந்த சைடு அப்படியே ஒரே மலை தான். இப்படி நெட்டுக்கு அப்படியே கேரளா வரைக்கும் போது அதில் வந்து ஒவ்வொரு அழகாக இருக்கும். கொடைக்கானல், அப்புறம் வால்பாறை, அந்த சைடு பார்த்திங்கன்னா மூணாறு, அப்புறம் அப்படியே வரிசையாக போகுது ஒவ்வொரு ஊராக. ஒரே மலையை இத்தனை பாகமாக பிரித்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஒவ்வொரு மலையும் மெயின்டைன் பண்ணுறாங்க, வேறு எதுவும் இல்லை. வா வா செம்ம அழகு. நம்ம வந்துட்டு நிற்கிறான் பாருங்க, மண் அடிச்சு போய் நிற்கிறான்.